இன்றைக்கி காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போய் பேர் கொடுக்கணுங்க. அப்போ தான் டாக்டரை 4 மணிக்காவது பார்க்கலாம். அதனால் நானும் அவரும் போய் பேர் கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு தான் நான் பால் எடுத்து வீட்டுக்குள்ளாரையே வச்சேன். ஏன்னா பால் வரத்துக்கு இப்போல்லாம் லேட் ஆகுது. ஆனால் பால் எடுத்துகிட்டு வந்தும் கூட யாருமே எந்திரிக்கல. சரி தூங்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். நிஷாந்துக்கு நேம் போர்டு ரெடி பண்ணியிருந்தோம். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இந்த நேம் போர்டுக்கு மேலே அவங்க டேடியோட நேம் போர்டு வைக்கணும், கீழே அப்புவோடதை வைக்கணும்னு ஸ்பேஸ் விட்டுட்டு நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கடகடன் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். நம்ம வீட்டில் ஒர்க் நடக்கிறத பாருங்கள். இப்போ தான் இந்த பில்லருக்கு பாக்ஸ் போட போகிறாங்க. அதையும் பார்த்துட்டு பார்த்தா நெல்லிக்காயெல்லாம் அவ்வளோது உதிர்ந்து போச்சுங்க. அவங்க அப்பா காலையில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிஷாந்துக்கு டயட்டுக்கு தேவையான ஃபுட்டை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மதியம் சாப்பிட்றதுக்கு எக்கெல்லாம் வேக வச்சாச்சு. அப்படியே கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுட்டேன் தாளிச்சாக்கு. அம்மதாம்மா சொன்னாங்க இன்றைக்கி ப்ளைன் பிரியாணி தாளிச்சாவும் செஞ்சுக்கலாம், சைட் டிஷ்க்கு எக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி அப்பாவுக்கு சுகர் இருக்கிறனால 12 மணிக்கெலாம் சாப்பிட்டா அவனும் பசி தாங்க மாட்டார். அதனால் அப்பாவும் அம்மதாம்மாவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகிறதா தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு அவசரமான விஷயத்தினால உடனே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக போச்சு எங்களுக்கெல்லாம். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சோகமாக மாறிடுச்சு. அப்புறம் நானும் அப்போவும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மாடியில் போய் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வாங்கின புது ஃபோனை நான் நிலாவை ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான். நான் நம்பவே இல்லை. ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக கிளாரிட்டியாக மூன் அப்படி தெரிஞ்சுதுங்க. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.